லாஸ்ட் இயர் எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சு, மார்க் டெஸ்ட்ல எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி 45% ஆஸ்பிரண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஆஸ்பிரண்ட்ஸ் இதுதான் லாஸ்ட் இயர் இருந்த கட் ஆஃப். ரொம்ப அதிகமா இருக்கே சார். நான் இவ்வளோ மார்க் எடுத்தா தான் பாஸ் பண்ண முடியுமான்னா, அப்படி கிடையாது. நீங்க என்ன பண்ணணும்னா, பிராக்டிஸ், பிராக்டிஸ், பிராக்டிஸ். யூ ஆர் த நீங்க டாப்பராவே இருந்தா கூட, கண்டிப்பா உங்களுடைய பாட்ச் அங்க பலிக்காது. கண்டிப்பா நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஏன் அப்படி சொல்றீங்க சார் அப்படின்னு கேட்டா, ஸ்பீடு ரொம்ப முக்கியம். அட்டெம்ப்ட்டா 90லேருந்து 90 டூ 95 அந்த ரேஞ்சில குடுத்தா மட்டும் தான் உங்களால சேஃபா ஃபீல் பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா? நானே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவரேஜ், எபோவ் ஆவரேஜ் அந்த ரேஞ்சில இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்னு வச்சுக்கங்களேன். என்னாலயும் பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் இந்த எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். இப்ப இருக்கிற ரேஞ்சில நான் போய் அட்டெம்ப்ட் பண்ணா 85 ரேஞ்சில தான் என்னால எடுக்க முடியும். கிராக் பண்ண பத்தாது எனக்கு மார்க். ஸோ நீங்க ஆவரேஜோ, பிலோ ஆவரேஜோ, எபோவ் ஆவரேஜோ நீங்களும் பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் இத வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஆனா மார்க் டெஸ்ட்ல எனக்கு 80 மார்க் கூட வரமாட்டேங்குது சார். அப்ப எப்படி சார் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகுது சார். தலைவலி வருது. அப்படியே கடுப்பாகுது. டெஸ்ட் போடவே மனசு வர மாட்டேங்குது. பயமா இருக்கு. இப்படியெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாருக்கும் அந்த ரேஞ்சில தான் வரும். 70 டூ 80 ரேஞ்சில தான் மார்க் டெஸ்ட்ல உங்களுக்கு மார்க் வரும். ஏன்னா அது மார்க்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க உண்மையான லெவல் எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய டூல் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் பேப்பர். இந்த ப்ரீவியஸ் இயர் பேப்பர சால்வ் பண்ணணும். என்ஐசிஎல் அசிஸ்டன்ட்க்கு ப்ரீவியஸ் இயர் பேப்பர் இல்லையே சார்ன்னா, நீங்க இதோட ஒரு ஸ்டெப் மேல இருக்கக்கூடிய எக்ஸாமான ஐபிபிஎஸ் கிளர்க்கு, அதுலேருந்து ஒரு ஸ்டெப் மேல இருக்கக்கூடிய எஸ்பிஐ கிளர்க்கு. இதோடைய ப்ரீவியஸ் இயர் பேப்பர் இருக்கும். அத நீங்க அட்டெண்ட் பண்ணி உங்களுடைய லெவல டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த 7 டேஸ் நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணன்ற வீடியோ நாளைக்கு காலையில நான் உங்களுக்கு குடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நீங்க நெறைய பேரு எனக்கு மார்க் வர மாட்டேங்குது. ஆனா கட் ஆஃப் அதிகமா இருக்கு லாஸ்ட் இயர்ல. அப்படின்னு கேட்டீங்க இல்லையா? உங்களுக்காக தான். லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, ஜெனரலுக்கு 91.5, எஸ்சிக்கு 88.5, எஸ்டிக்கு 80.5, நம்ம ஓபிசிக்கு 91.25, நம்ம இடபிள்யூஎஸ்க்கு 75.5. ஸோ ரிசர்வேஷன் இருந்தா கூட உங்களுக்கு 80 அபோவ் தான் இருக்கு கட் ஆஃப். எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 88 இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில நீங்க அட்டெம்ப்ட்டே 88 வருது, ஸ்கோரே 88 வருது. நான் எப்படி பாஸ் பண்ணுவேன்னெல்லாம் மனசு தளர விடாதீங்க. எக்ஸாம் ஈஸியா இருக்கும். அப்படி ஒருவேளை மாடரேட்டா இருந்தா, இப்ப என்ஐசில அசிஸ்டன்ட்ல நடந்த மாரி கட் ஆஃப் குறைஞ்சு உங்களுக்கு நார்மலைசேஷன்லாம் வந்து நீங்க பாஸ் பண்ணுவீங்க. கண்டிப்பா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இதுல நீங்க டாப்பரா இருந்தா கூட கண்டிப்பா நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா ஸ்பீடு பத்தாது. ஆப்டிட்யூடுக்கும், ரீசனிங்க்கும் ஸ்ட்ராட்டஜி குடுத்துருக்கேன். அத பார்க்காம இருந்தா போய் பார்த்துக்கோங்க. நாளைக்கு 7 டேஸ் லாஸ்ட் 7 டேஸ் எப்படி பிராக்டிஸ் பண்ற வீடியோ குடுத்துர்றேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம பார்க்குறீங்கன்னா, லைக் பண்ணிக்கோங்க. சேனல்ல 45% ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஆஸ்பிரண்ட்ஸ். தேங்க் யூ.